நாகநந்தினி அவங்ககிட்ட பேசல சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க சார். என்ன பார்வைங்க மேடம்? எப்படி இருக்க போகிறது? ஏன்னா இப்போ திமுக கூட்டணி வந்து இருந்தது, திமுக கூட்டணியே ஒன்று இல்லை அப்படின்னு இப்போ நேற்று சண்முகம் அவர்கள் பேசியிருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. இந்தியா கூட்டணியில் திமுக இடம்பெறல, ஆனால் தோழமை கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்காங்க. திமுக தலைமையிலான இன்னொரு கூட்டணி உருவாக போதா இளங்கோவன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை பார்க்க முடிஞ்சுது. என்ன சாத்தியம், என்ன பாசிபிலிட்டிஸ்? இல்ல சார், அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து நீங்க கேட்டதுல இருந்தே வர இப்ப இந்த கூட்டணி இதோடைய மெயின் கருவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னது ஒரு விஷயம். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு யாருக்கு இதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் தான் வந்து தேசிய அளவுல இருக்கும். அடுத்தது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா கூட்டணின்ற ஒரு விஷயமே தொடங்கப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல சரி மத்த மாநிலத்திலையும் வச்சாலும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கிறதுனால நான் சொல்றேன், ஒரு ஆன்டி பிஜேபி அப்படிங்கறத தைரியமா எதிர்த்து நின்ன ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். உண்மைக்கும் சொல்ல போனா இந்த மாசத்துல இருந்து, அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2023 வச்சுக்கோமே, அப்ப வந்து இந்த இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு பீகார்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் தொடங்குது. அதற்கு ஒரு பேக் போனா இருந்து ஸ்டார்ட் பண்ணவர் நம்ம நிதிஷ் அவர்கள். ஆனா அவர் தொடங்கி ஒரு 4-5 மாசத்துலயே வந்து இந்த கூட்டணியில இருந்து நான் விலகிக்கிறேன். அதாவது அவர் வந்து சிஎம்ஆ இருந்ததே காங்கிரஸினுடைய ஆதரவோட தான் சிஎம்ஆவே இருந்தார். பட் ஆனா காங்கிரஸோட இனி நான் வந்து பயணிச்சோம்னா மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும்போது அதுல ஒரு பயனும் இல்ல, அதனால நான் இதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரம் பதவி விலகி அன்னைக்கு சாயந்தரம் பிஜேபியோட கூட்டணியில ஒரு ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னு சொன்னா காங்கிரசினுடைய அணுகுமுறைகள் வந்து ரொம்ப முரண்பட்டு மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு விஷயத்துல பார்க்கணும். இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறைகள் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இவ்வளவு காலமாக வந்து காங்கிரஸோட கூட்டணி தான் இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சது ஸ்டாலின் அவர்கள் தான். நாங்க கூட்டணியை வந்து நாங்க மை பிரதர் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் என்று சொன்னதெல்லாம் ஒண்ணும். புள்ளி ஒண்ணு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதா அந்த புள்ளி. ஆனா அதுல வந்து இப்ப நாங்க காங்கிரஸ் கட்சி இல்லாம மற்ற கட்சிகளோட தோழமை பாராட்டுவோம், அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாங்க அவங்க கூட நிப்போம் தான் சொல்லக்கூடியதுல இது புரிந்து கொள்வதற்கான சிக்கலான ஒரு சூழலா இல்லையா அதுல? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லையே. இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீங்களே சொல்லிட்டீங்களே, பாஜகவினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய புள்ளி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களே சார். அப்போ இன்னைக்கு அந்த புள்ளிக்கு என்னைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல காங்கிரஸ் கூட இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நீங்க தான் கூட்டணி இருந்தீங்க. கஷ்டப்பட்டு இல்ல மேடம், அது நீங்களே சேர்த்துட்டு வரத, நீங்களே சேர்த்துட்டீங்க கஷ்டப்பட்டு இல்ல சார். நான் சொல்றேன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கணும். அதாவது மதசார்பற்ற ஒரு விஷயம், இந்தியாங்கிறது ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கணும், இதுல எந்த மதத்தையும் முன்னிலைப்படுத்த வேண்டாம், எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனாலதான் காங்கிரஸோட இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு வந்தோம். ஆனா இங்க அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் என்ன மாதிரி ஒரு முன்னிலை எடுத்துச்சு, இது அணுகுமுறை அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு சுயநலமா முடிவெடுத்துட்டு இருக்கா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டத்துல இப்ப பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுல்ல சார். இங்க தாவேக என்ன பிஜேபி எகைன் ஸ்டாண்ட் எடுத்துருச்சா? இவங்க பில்டப் கொடுத்து ஒரு சிஎம் இவர் தான் எங்களுக்கு அடடா 60 வருஷம் கழிச்சு கூட்டணி அமைச்சரவையில எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் காங்கிரஸ்காரங்க எல்லாரும் போய் நின்றுட்டு இருக்காங்களே லைன்ல. நான் என்ன தெரியாம கேக்குறேன், இன்னைக்கு அதனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? எல்லாரும் கேட்டாங்களே மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தை மட்டும் உங்களுக்கு சுயாட்சி வேணுமா? ஏன் தெரியுமா கேட்டோம்? மேலே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஓவரால் நீங்க தான் ரூல் பண்ண போறீங்க. பட் ஒரு மாநிலத்துல அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை, அந்த மண்ணுக்கு என்ன தேவை, இங்க என்ன விஷயம் சரியா நடக்கணும்னு நிறைய முரண்கள் இருக்கும். அதையெல்லாம் சேர்த்து கட்டமைக்க ஒரு மாநில கட்சி இருந்தா மட்டும்தான் அங்க செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுதான். அதே மாதிரி மத்தியில இருக்கக்கூடிய இல்ல மேடம் மாநிலத்துல நமக்கு வந்து இங்க சுயாட்சி வேணும் நீங்க உங்களுடைய கோரிக்கை வைக்கிறீங்க, மத்தியிலேயும் அதே மாதிரி அவங்க அந்த கோரிக்கை வச்சிருக்கலாம் தானே. நாங்க வந்து எங்களுக்கு நாங்க மட்டும் தான் இருக்கணும், அமைச்சரவையில உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. அதுதான் சார் நம்ம தெளிவா சொல்றோம். இப்ப தமிழ்நாடு அப்படிங்கறதுனாலும் ஆந்திரானாலும் இல்ல கர்நாடகானாலும் அது ஒரு மாநிலம். ஆனா இந்த மாநிலங்கள்லாம் ஒண்ணு சேர்றதா இந்தியா, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, இது எதுக்காக நான் இப்ப சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இங்க அமைச்சரவையில கொடுத்துட்டாங்க, காங்கிரஸுக்கு வந்து நாங்க கொடுத்துட்டோம், காங்கிரஸ் எல்லாம் மார்த்தடிக்கிறாங்களே. டி.கே. சிவகுமார் அங்க என்ன பேசுறாரு, கர்நாடகால இருந்து நாங்க மேகதாது அணையை கட்டுறோம். ஏன் கட்டுறோம்? ஏன்னா காங்கிரஸ் தான் அவங்க அமைச்சரவையிலே உட்கார்ந்துருச்சு, நீ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களோட அமைச்சரவையே இருக்கு, இனி எங்களுக்கு அதை கட்டுறதுனால எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. ஸ்டாலின் சாரும் திமுக கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை.
அது இல்லைன்னு போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுதான் சார் மாநில சுயாட்சின்னு சொல்லி ரொம்ப நாள் போராடிட்டு இருந்தது. பட் அதையே புரிஞ்சுக்காம இப்போ இந்தியா கூட்டணிக்கு நாங்க போய் என்ன சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எப்பவுமே அந்த பிஜேபியோட எகெயின்ஸ்ட் நிலைப்பாடு இருக்கிறது தான். ஏன் அங்க காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தி நாங்க தான் சொன்னோம். ஏன் காங்கிரஸ்காரங்களே ஒத்துக்காத போதும் எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாரு, காங்கிரஸ் அதாவது வேட்பாளரா பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி அறிவிச்சதே எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். ஆனா அந்த ஒரு நிலைப்பாடு கூட இல்லாம எப்படி அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வந்தோடனே வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ட்வீட் போட தெரியுது ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஆனா இங்க உங்களுக்கு எல்லாமுமாக இருந்த ஒரு திமுகவை அப்படி ஒரே செகண்ட்ல உதறி தள்ளிட்டு உடனடியா இன்னைக்கு ஆட்சியில பங்கு தராங்க, இல்ல நாளைக்கு இவங்களை வச்சு தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு இடத்தை புடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு மேம்போக்கான ஒரு சிந்தனையில ராகுல் காந்தி அவர்கள் இங்க ட்வீட் போட்டாங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்களோட நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கும்? இவங்க எல்லாம் 5 சீட்டு ஜெயிச்சதே நாங்க கஷ்டப்படாம எப்படி சார் ஜெயிச்சிருப்பாங்க? அதே மாதிரி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லீங்களா? இல்ல நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். எங்களுடைய தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னார், திமுக தொண்டர்களோட நிலைப்பாட ஒட்டியும் தான் இந்த டைம் நாங்க இந்த இந்தியா கூட்டணியில நாங்க இணையில இருந்தாலும் அதுல கொடுத்திருக்கக்கூடிய அந்த 5 அம்ச கோரிக்கை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து கல்விக்கு எதிர்க்க சொன்னது, நீட் எதிர்ப்பு சொன்னது, அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கோ அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடா இருக்கு. அது சரியாதான் சார் இருக்கு, அதுல எந்த தவறும் இல்லையே. எங்களோட நிலைப்பாடு ரொம்ப சரியா இருக்கு. இதுக்கு அதுக்குன்னு மாத்தி பேசுற ஒரு சூழல் நம்மளுக்கு கிடையாது. காங்கிரஸ் மாதிரினே வச்சுப்போமே. எங்களோட நிலைப்பாடு பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் எதிர்த்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டி இப்ப பேசுறாரு கண்ணன் சார் இவ்வளவு பெருமையா அவ்வளோ நாங்க தான் ராகுல் காந்தி சார் தான் எல்லாம் பண்ணாருன்னு. எஸ்ஐஆர் பிரச்சனை வந்துச்சு தொடங்கும் போது பீகார்ல நீங்க வந்து அதுக்காக யாத்திரை தொடங்குறேன்னு பண்ணீங்க. அப்ப முன்னாடி வந்து நின்னது தமிழ்நாட்டு முதல்வரா இருந்தவர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் தான். அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அதை தாண்டி தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூட்டணியே இல்ல அப்படின்னு நீங்க பேசக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் தான் சார் இந்தியா கூட்டணி தெளிவா இருந்துச்சு, வேற எங்கேயும் இல்ல. டெல்லியில என்ன பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் காங்கிரஸ் தான் நினைச்சு. கோவால மம்தாவுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் ஆப்போசிட்ல நின்னதுதான் காங்கிரஸ். இடதுசாரிகள் இல்லையா மேடம்? மேடம் இடதுசாரிகள் நிக்கலையா? இடதுசாரிகள் நிக்கலையா? நாகநந்தினி முதலாளித்துவத்தில் இருக்கிறதுனாலதான் சார் உங்களை பத்தி எல்லாரும் குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. இல்ல நாகநந்தினி ஒரே ஒரு கேள்வி இல்ல, இடதுசாரிகள் எதிர்த்து நிக்கலையா? இடதுசாரிகள் எதிர்த்து நிக்கலையா? காங்கிரஸ் மட்டும் குற்றம் சொல்றீங்க, இடதுசாரிகள் எதிர்த்து நிக்கலையா? நான் சொல்லட்டுமா சார்? நீங்க பேசுறது எனக்கு கேட்கலாம். இல்லைங்க நீங்க ஆப்போசிஷன் பண்ண உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் நேரு அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அவரும் இந்த மாதிரி தான் சார் கேம்பெயின்ல நிறைய இடத்துல போயிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க இன்னைக்கு காங்கிரஸ் சார்பா என்னென்ன நல்லது செஞ்சிருக்கோமோ அதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்றோம். நாளைக்கு எதிர்கட்சியில இருந்து வந்து அவங்க செஞ்சதையும் சொல்லுவாங்க. யாரு செஞ்சது சரின்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுதான் நல்ல காங்கிரஸ் தலைவர்கள். ஆனா ராகுல் காந்தி அவர்களே அங்க போய் கேரளால கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசும்போது இது எவ்வளவு பெரிய இழிவா இருக்கு. இதான் சார் நாங்க செல்ஃபிஷ்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு சார் இது ஒண்ணு சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டோட சூழ்நிலை என்ன அப்படின்னா நாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா இவங்க உண்மையாலுமே இவர் சொல்றாரு CV சண்முகம் சார் அதை சொன்னாரு, CV சண்முகம் சார் இதை சொன்னாரு. அப்ப அவர்தான் உங்களோட அம்பாசிடரா, பிராண்ட் அம்பாசிடரா? அவர் சொன்னா எல்லாருமே ஒத்துக்கலாமா சார்? அதுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு கஷ்டப்பட்டீங்க? ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தான் நீங்க கஷ்டப்பட்டீங்களா? அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு நீங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. மத்த கூட்டணி கட்சி சோஃபாக்கு ஆசைப்பட்டா, நீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க. அதன் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒத்துக்கலாமா சார்? அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, திமுக வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல தோத்துருக்கீங்க சார். 28 இடம் நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க எல்லாம் சாதிச்சிருவோம், எங்க மக்கள் இருக்காங்க கேட்கலாம். நீங்கல்ல ஜெயிச்சிருக்க வேண்டியதானே? ஓகே ஜெயிக்கல. ரைட் மேடம் ப்ளீஸ் நீங்க திமுக மேடம் நாகநந்தினி கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நாகநந்தினி ப்ளீஸ் ஒரே நிமிஷம். ரைட் மேடம் டேக்கன் பாயிண்ட்ஸ் டேக்கன்.